உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வேலையிலப்பா கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேதத்தில் இருக்கிற எல்லா மகத்துவங்களும் வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எங்களுக்கு நீர் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேலையில் நீங்கள் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல குரோ தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்கிறோம். இந்த வெளில குரோ நம்ம சில கூட்டங்கள் தேவனுக்கு பின்பாக போய் கூட்டங்கள் ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பாக எப்போதும் ஒரு கூட்டங்கள் அவருக்கு பின்தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருந்தது. இன்னைக்கு சில கூட்டங்கள் தேவனை எந்த ரீதியில் தேவனை தேடினார்கள், அவர்கள் எந்த ரீதியில் தேவனை தேடி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையில நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6ஆவது அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்து வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கு தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. போதுங்க. இதுல பாருங்க, இயேசு கிறிஸ்தர் அவர் பார்க்கும்போது திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட வந்தவர்களா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அநேக பேர் வியாதியஸ்தர்கள், சாசி பிடித்தவர்கள், அநேக பேர்கள் அந்த இடத்துல வரக்கூடியவர்களை நாங்க பார்க்கிறோம். ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஜனங்களை இயேசுவை தேடிக்கொண்டு அந்த இடத்துல அவர்கள் வருகிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இயேசு அந்த ஜனங்களை குணமாக்குறவரா இருக்கிறார். அவர்களை குணமாக்கி அவர்களை விடுதலை ஆக்கி அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசுவை பின்பற்றுவர்களா இருக்காங்க. இயேசுவுக்கு பின்பாக அவர்கள் போனவர்களா காணப்படுகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் அவங்க ஒரு நன்மையை செய்கிறார், அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார், அங்க ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு எல்லாம் இருக்கிற வியாதிகள்ல இருந்து எல்லா வகையானதையும் தேவன் என்ன பண்ணுகிறாரு, விடுதலை ஆக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அந்த ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுகிறது. அப்ப பாருங்க, இந்த இயேசுவுக்கு பின்பாக எப்போதும் அநேக கூட்டம் ஜனங்கள், அநேக பேர்கள் அவரை பின்பற்றி போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ அவரை பின்பற்றி போனவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு உடனே தேவன் என்ன பண்ணுகிறாரு, அந்த இடத்துல விடுதலையை தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க, விடுதலை தரக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த ஜனங்க இயேசுவோடு கூட அந்த அற்புதத்தை அவர் கண்டவர்களா இருக்கிறாங்க. அந்த அற்புதத்தை கண்டு அவரை பின்பற்றி போனவர்களா இருக்கிறாங்க. அப்போ இயேசுவோடு கூட நம்ம போகும்போது, அவரை பின்பற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் தரக்கூடியவரா இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துட்ட என்ன இருந்தது, ஏன் அவ்வளோ ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டு போனார்கள்? இயேசுவோடு கூட அநேக ஜனங்கள் இருந்தார்கள், சிலர் வியாதியஸ்தர்கள், அநேக பேர்கள். அவர் நடந்து போகிறார்னா கூட அநேக கூட்டங்கள் அவருக்கு பின்பாக போய் கொண்டது. அப்ப இயேசுவோடு கூட இருந்த ஒரு நல்ல காரியம் என்ன என்றால், அவரோடு கூட அவங்க பொண்ணு கொடுக்கல, வெள்ளி கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவர்கிட்ட இருந்த தேவனுடைய அன்பை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தது நிமித்தம், அவர் அந்த அன்பை அங்க செலுத்தின நிமித்தம் அவங்க இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இயேசுவை பின்பற்றி போகிறவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களா இருக்கும் போது, இல்லை நம்ம ஒரு சபையில் இருக்கும் போது, இன்னைக்கு நம்மளை பின்தொடர்ந்து அநேக பேர்கள் வர வேண்டும், அநேக சபைகள் இன்னைக்கு நிரம்பப்பட வேண்டும், அநேக ஜனங்கள் நிரம்பப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு
இன்னைக்கு அநேக சபைகள் நிரம்பப்படுறதில்ல. எதுக்காக நிரம்பப்படல? நம்மளால உண்மையான ஒரு அன்பை நம்ம என்ன பண்றதில்ல, வெளிப்படுத்துகிறது கிடையாது. நம்மளோட ஒரு ஒரு உண்மையான ஒரு தேவன் எப்படி நேசித்து அந்த ஜனங்களை நேசித்து எப்படி அவர் வழிகாட்டி எப்படி அவரை செய்தாரோ அதை போல நம்ம செய்தோம்னா இன்னைக்கு நம்மளோட சபையில் இருக்கிறோம் 30, 60, 100 கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கார். அப்ப இந்த முதல் கூட்டம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பின்தொடர்ந்து போனவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இயேசுவை தேடிக்கொண்டு வராங்க. எடுத்து வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 17 அதிகாரம் 12, 13 வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்துல நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அவர்களை அவர்கள் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். நீங்கள் காண்பீங்க என்றாரு. அந்தபடி அவர் போகையில் சுத்தமானார்கள். போக வகையில அவங்க என்ன பண்ணாங்க, சுத்தமானவர்களா இருக்கிறாங்க. இயேசுவை தூரத்துல கண்டு அவர்கள் மிகவும் சத்தத்தோடு கூட தேவனே கூப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது 10 பேர் இயேசுவை தேடி வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 10 பேர் என்ன பண்றாங்க, அவர்கள் குஷ்டரோகியா இருக்காங்க. அந்த 10 பேருக்கும் என்ன ஆகுது, விடுதலை தேவைப்படுகிறதா இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அவர்கள் மிகவும் சத்தத்தோடு அங்க இயேசுவை நோக்கி பார்த்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆனா தேவன் சொல்றார், போய் நீங்க என்ன பண்ணுங்க, எஜுக்கிட்ட காட்டுங்க என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. ஆனா அவங்க போக வகையிலேயே அவர்கள் அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, இயேசுவை தேடுற மனுஷனுக்கு, இயேசுவை கூப்பிடுகிற மனுஷனுக்கு தேவன் அந்த நொடி பொழுதுல அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அனுப்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஒரு குஷ்டரோகி கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக தான் வைப்பாங்க. ஜனங்கள் மத்தியில் அவங்கள வைக்க மாட்டாங்க, ஜனங்களோடு கூட ஒன்னா சேர வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தீட்டாகும், அந்த வியாதி ஒட்டிக்கும் என்று அவர்களை ஒரு இதாக வைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன் ஊழியங்களை பண்ணும்போது அநேக குஷ்டரோகிகள் சுகமானார்கள். அநேக அற்புதங்களை தேவன் செய்தவராக இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்க யாரு, எப்படியாப்பட்டவங்க ஒன்றுமே கேட்கல ஆண்டவர். அவர் இடத்துல போய் கேட்டாங்க, சத்தத்தோடு நோக்கி கூப்பிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையும் தேவனுடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்பட்டதா இருக்கிறது. அவர்கள் நீங்க என்ன பாவம் செய்தீங்க, நீங்க என்ன செய்தீங்க, ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இப்படி என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை அவங்க கேட்கல. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் எப்போ கீழ்ப்படிந்தார்களோ அப்போதே அந்த நேரத்தில் அந்த நொடி பொழுதுல விடுதலை உண்டானதா இருக்கிறது. அதுல பாருங்க, அதுல அவர்களுக்கு சுகமாகிறார்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதில் 14 வாசிப்போம். அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், ஆசாரியர்களுக்கு நீங்கள் போய் காண்பீங்க என்றாரு. அந்தபடி அவர்கள் போகும்போது சுத்தமானார்கள், அவர்கள் சுத்தமானார்கள். அதுல 15 படிங்க, 15, 16. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோடு கண்டு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே, மிச்ச 9 பேர் எங்க, ஹல்லேலூயா, மிச்ச 9 பேர் எங்க என்று அந்த இடத்துல கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை தேவன் அற்புதமா செய்யறாரு. வந்த 10 பேருக்கும் தேவன் சுகமாக்கினார். 10 பேருக்கும் அந்த குஷ்டங்கள் மாறினது, விடுதலை ஆனதா இருக்கிறது, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதுல மிக சத்தத்தோடு தேவனுடைய பாதத்துல குப்பிழ விழுந்து, தேவனுடைய பாதத்தை விழுந்து, தேவனே நீ செய்த நன்மைகளுக்காக, நீ செய்த உபகாரங்களுக்காக என்னை நீ சுகமாக்கினீரே, இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினீரே என்று சொல்லி அவன் தேவனுக்கு நன்றி சொன்னவனா இருக்கிறான்.
ஆனா இதுல 9 பேர்கள் எங்க போனார்கள் என்று தெரியல. ஆனா தேவனை விட்டு அவர்கள் போனவர்களால நீ அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா ஒருவனும் என்ன பண்ணல, தேவனுக்கு நன்றி சொல்ல. அதுல ஒருத்தன் மட்டும்தான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவனா இருக்கிறான். அப்போ பாருங்க, இந்த 9 பேர் இந்த உலகத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கோ தேவன் என்ன பண்ணுவாரு, நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அவன் தேவனை எப்போ முழுமையா முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டானோ அப்போதே அவன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர்கள் அப்படிதான், நம்மளுக்கு தேவையா இருக்கும் போது இயேசுவை தேடுவோம். தேவை கிடைச்சிட்டு பிறகு என்ன பண்ண மாட்டோம், நம்ம இயேசுவை தேடுறது கிடையாது. அது போல அப்படி கிடையாது. ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்தாதான் நான் தேடுவேன், எனக்கு ஒரு அதிசயம் செய்தாதான் நான் தேடுவேன், இல்லைன்னா தேட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக நம்ம ஏங்குறோம். ஆனா தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் செய்யக்கூடியவரா இருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள்ல தேவன் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஊழியங்கள்ல அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நம்முடைய போற வேலை ஸ்தலங்கள் தேவன் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் அந்த அற்புதம் செய்கிற தேவன் நம்மளோடு கூட அவர் வரக்கூடியவரா இருக்கிறார். அவர் ஒரு நாள் கிடையாது, நம்மளுடைய வாழ்நாள் அல்ல, இந்த பூமியில நம்ம மறிக்கிற வரைக்கும் தேவன் நம்மளுக்கு அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருப்பார். அவரோடு கூட போய் சேர்ற வரைக்கும் தேவன் நம்மளுக்கு அற்புதங்களை இந்த உலகத்துல தேவன் நம்மளுக்கு செய்து கொண்டுதான் இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா அநேக பேர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுறாங்க. ஆனா தேவனுக்கு ஒரு தேங்க்ஸிங், ஒரு நன்றியை சொல்லாம விட்டு விலகி போகிறவங்களா இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல கேட்கிறார். அவர் கேட்கிற வார்த்தையை பாருங்க, 10 பேர் எல்லாம் குணமாகினது, 10 பேர் எல்லாம் வந்தது. அதுல 9 பேர் எங்க போனார்கள், அந்த 9 பேர்கள் எங்க போனாங்கன்னு இவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். ஆனா இந்த மனுஷனுக்கோ நித்திய ஜீவனை கண்டிப்பாக கர்த்தர் அழைத்திருப்பார். இவன் நித்திய ஜீவனுக்காக பாத்திரவனாக மாறினவனா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல் ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். இதுல ஒரு கூட்டம் வருகிறது. அந்த 10 பேர்ல ஒருவன் தான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவனா இருக்கிறான். தேவனே ஆராதித்து தேவனோடு கூட அவன் கிட்டி சேர்ந்தவனா இருக்கிறான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும், அவர் செய்த உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். அப்பா, என்னை இதுலேருந்து விடுதலை ஆக்கினீரே உமக்கு நன்றி, வியாதியிலேருந்து என்னை விடுதலை ஆக்கினீரே நன்றி, ஆண்டவரே ஆபத்துலேருந்து என்னை விடுவித்தீரே நன்றி, ஆண்டவரே என் தேவைகள்லாம் சந்தித்தீரே உமக்கு நன்றி. அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஓடுகிறோம் நிற்கிறோம் என்றால் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே நன்றி அன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லி அவரை சொல்லும் போது தேவன் நம்ம மேல அன்பாவையே அவர் இருக்கிறவரா இருக்கிறார். அப்போ 3வது கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்துல அதுல 6வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு போனார்கள். இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகருக்கு அவர்கள் கடந்து போனார்கள். கடலின் அக்கறையில் அவர்கள் அவர்களை கண்டபோது ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்க அற்புதத்தை கண்டதினால என்ன தேடல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது அந்த ஜனங்கள் சீஷர்கள் அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறது கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை படகு ஏறி அவர் என்ன பண்ணுகிறார், அந்த கரைக்கு அவர்கள் போகும்போது அந்த இடத்துல அவர்கள் அந்த சீஷர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக அந்த சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறார்னா, நான் செய்த அற்புத நிமித்தம், நான் செய்த நன்மை நிமித்தம், நான் செய்த காரியத்தை நிமித்தம் நீங்க என்ன தேடல, நீங்க சாப்பிட்டு திருப்தியா இருப்பதனாலதான் என்ன நீங்க தேடுறீர்கள் என்று இந்த இடத்துல சொல்ல காரியமா இருக்கிறது. இங்க சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு மன துக்கத்தோடு அந்த இடத்துல அவர் பேசக்கூடியவரா இருக்கிறார். என்ன பேசுகிறார்னா, இயேசு கிறிஸ்து தன்னை வாழ்க்கையில தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தார்.
இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, உன் குடும்பத்துக்கு தேவன் அற்புதமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? உன் குடும்பத்துக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை உனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா அந்த இடத்துல சீஷர்களை அவர்கள் மறந்து போறவர்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அற்புதங்களை கண்டதினால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே, அப்பம் புசித்து திருப்தியானதால தானே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு 27 படிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே, நித்திய ஜீவன் அழைக்கிற அந்த போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள், கிரியை நடப்பீங்க. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அது மனுஷகுமாரனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, மனுஷகுமாரனுக்கு கொடுப்பார். அப்போ நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும்? ஆண்டவர் நன்மை செய்ததான் நம்ம தேடணுமா? தேவன் அற்புதம் செய்ததான் தேடணுமா? ஆண்டவர் நம்மளுக்கு எதனா ஒன்று செய்யணுங்க, ஆண்டவர் அப்பதான் உங்களை தேடுவேன் என்று சொல்ற குறியீடு நம்ம இருக்கக்கூடாது. இந்த இடத்துல போகிற சொல்றாரு, அழிந்து போற பொருட்கள்னால அல்ல, அழிந்து போற போஜனம்னால அல்ல, நித்திய ஜீவனையும் நித்திய ஆகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்துல கூட நம்மளுக்கு ஆண்டவர் உணவு ஆயத்தப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்போது தேவதூதர்கள் அவர் சாப்பிடுகிற உணவுகளை நம்மளுக்கு பரலோகத்துல தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப பரலோகத்துல கூட அவர் நம்மளுக்காக எல்லாமே செய்து அவர் முடிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசுவை தனியா விட்டுட்டு அவர்களோ போய் அப்பத்தை புசித்து திருப்தியா இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்த அற்புத நிமித்தம் நீங்க என்ன தேடல. அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவருக்காக நம்ம மறிக்க வேண்டும், அவருக்காக நம்ம வாழணும், மரித்தாலும் அவருக்காக வாழ்ந்தாலும் அவருக்காக நம்ம என்று சொல்லி அந்த தீர்மானத்தை நம்ம போகும்போது கர்த்தர் கண்டாயமாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி, என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்துல போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மளோட வாழ் முழுவதும் நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். ஆனா அநேக ஜனங்கள் அதை தேடி அது மனதில்லாம அதை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் விலகி போறவர்களா இருக்கிறாங்க. உலகத்தின் காரியத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனை விட்டுட்டு அந்த சீஷர்கள் எப்படி போனார்களோ அப்படி சாப்பிட்டு உலகத்தை திருப்தியா இருக்கலாம், அநேக காரியங்களை நம்ம செய்யலாம், தேவனை விட்டுட்டு நம்ம செய்யலாம் என்று அநேக பேர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அருமையா அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாசிப்போம் 40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்னிடத்துல வருவதற்கு உங்களுக்கு என்ன இல்லை, மனது இல்லை என்றார். ஹல்லேலூயா, மனதில்லை என்றார். அப்ப அந்த இடத்துல எதுக்காக ஆண்டவர் சொல்றார், தேவனே ஒவ்வொரு நாளும் தினமும் அவரை தேடக்கூடியவர்களா இருக்கணும், அவரோடு கூட கிட்டி சேர்களா இருக்க வேண்டும், அவரோடு கூட நம்ம உறவாடி அவரோடு கூட நிற்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கடைசி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது என்றார். அனுப்பின சித்தமா இருப்பது. அப்ப பாருங்க, தேவன் கடைசி நாட்கள்ல நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் எழுப்பக்கூடியவரா இருக்கார். நம்ம எழுப்பி தேவனோடு கூட கொண்டு போகிறவரா இருக்கார். எழுப்பி கொண்டு போய் நம்மளுக்கு என்ன தருகிறார் என்று பார்க்கும்போது நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார், அழிந்து போகாதது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கா. அதனாலதான் நம்ம தேவனை என்ன பண்ணுமா, தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவர் தேவனை தேடக்கூடியவர்களா, அவரோடு கூட தேடி அவரோடு கூட போற மனுஷனுக்கு, அவரை பின்பற்றுகிற மனுஷனுக்கு என்றைக்கும் தோல்வி என்றதே கிடையாது. அதுக்கு பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதுல நீங்க 6வது அதிகாரம் 68வது வசனத்தை சொல்றாரு, உண்மை விட்டு நாங்க எங்க போகுவோம் ஆண்டவரே,
என்று அந்த பேதுரு சொல்றார் பாருங்க. வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? தேவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? யாரிடத்துல நாங்க போகுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவனுடைய வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இயேசுவே உம்மை விட்டு நாங்க எங்க போகுவோம் ஆண்டவரே? உங்களை விட்டு நாங்க எங்க போய் மறைய முடியும்? உங்களை விட்டு எங்க நாங்க ஓட முடியும்? ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்க வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க இல்லாம நாங்க பரலோகத்துக்கு வர முடியாது, நீங்க இல்லாம எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது என்று சொல்லி அந்த இடத்துல பேதுரு தைரியமா சொல்லக்கூடியவரா இருக்கார். உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? உங்களிடத்துல நித்திய வசனம் உண்டல்லா, உங்களிடத்துல நித்திய ஜீவன் உண்டல்லவா என்று அந்த இடத்துல பேதுரு சொல்லக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கு நம்ம இயேசுவை தேடுகிறோம்? எதுக்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்தர் வந்தாரு? பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்தர் இந்த உலகத்துக்கு அவர் வந்தவரா இருக்கிறார். ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவனும் அழிந்து போகாதபடிக்கு, எல்லாரும் நித்திய ஜீவனை பெறுவதற்காக கர்த்தர் இந்த உலகத்துல அவர் வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, தேவர் நம்மளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கிற பாவத்தை தேவன் வெறுக்கிறவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எது தேவனுக்கு விட வேண்டும் அதெல்லாம் விட்டு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே சொல்லி அவரிடத்துல உண்மையாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையா நம்ம அவரோடு தேடும் போது, உண்மையா அவரை நாடி நாங்க போகும்போது, அவரிடத்துல போற மனுஷனுக்கு உண்மையாக தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம், 6ஆவது அதிகாரத்துல 1-2 வசனத்தை நம்ம வாசித்தோம். அதுல பார்க்கும்போது சில கூட்டங்கள் இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார்கள். அவருக்கு அநேக அற்புதங்களை தேவன் செய்து அனுப்பினவரா இருக்கிறார். அவர் அந்த ஜனங்கள் இயேசுவை என்ன பண்றாங்க? பின்தொடர்ந்து போனவர்களா இருக்காங்க. 2வது கூட்டம் பார்க்கும்போது 10 பேர் குஷ்டரோகிகள் தேவனிடத்துல வருகிறார்கள், 10 பேரும் சுகமாகிறார்கள். ஆனா ஒருவன் மட்டும்தான் தேவனோட பாதத்தில் விழுந்து அவன் நன்றி சொல்லுகிறவனா இருக்கிறான். உண்மையாக இயேசுவை பின்பற்றி அவருடைய வழிகளை நடக்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? தருகிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம 3வது நம்ம பார்த்தோம், சீஷர்கள் அந்த இடத்துல அவர்கள் அப்பத்தையும் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறதாலாம் இயேசுவை தேடுகிறார்கள். ஆனா தேவன் சொல்றார், நான் செய்த அற்புதங்களையும் அதை கண்டு நீங்க என்ன பண்ணல, நீங்க தேடல. நான் தேவனை ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம தேடக்கூடியவராக இருக்க வேண்டும், தேடக்கூடியவராக இருக்கும். அவரிடத்துல வருவதுக்கு நாங்கள் மனதாக இருக்க வேண்டும். அவரை கிட்டு சேருவதற்கு, அவரோடு கூட நம்ம உருவாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மனதாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு உலகத்துல நம்மளை அழைத்தவர் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை தர முடியும். அழைச்ச தேவன் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள் நம்மளா இருக்கிறோம். அதுக்காக கர்த்தரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். நாம் இயேசுவை நம்ம உண்மையாக பின்பற்றலாம். உண்மையா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, அப்பா அம்மா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க கேட்ட வார்த்தையின்படியாக உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். உம்மை உண்மையாக நாங்கள் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உம்மை நாங்கள் ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்வர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உம்மை பிரிந்து நாங்கள் போகாதபடிக்கு, உங்களை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு எங்களை ரட்சித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறையா. கேட்டு அந்த கொடுத்த வார்த்தைக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.